ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம சென்னையிலேருந்து ஆந்திரா வந்ததை. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெலூம் கேவ்ஸ் வந்துட்டோம் கைஸ். இதுதான் பெலூம் கேவ்ஸ். ஆல்ரெடி நம்ம இந்த ஏரியா வந்திருக்கோம், இந்த இது வந்திருக்கோம். பட் அந்த வீடியோ மிஸ் பண்ணிட்டதுனால மறுபடியும் வந்திருக்கோங்க. ஓகே, வாங்க உள்ளே போய் பார்த்துட்டு. உள்ளே ஒரு புத்தா ஸ்டாச்சு ஒன்று இருக்குது. கிரவுண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் கிரவுண்டு அந்த கேவ் இருக்குது. ஸோ போய் பார்த்துட்டு பயங்கரமாக இருக்கும். சுற்றி பார்த்துட்டு வீடியோலாம் எடுத்துட்டு அப்படியே வந்துடுவோம். அது வந்து ஒரு குட்டி குணா கேவ் மாதிரி. என்னாச்சு? குட்டி குணா கேவ் மாதிரி இருக்கும். குணா கேவ் மாதிரி தான் இருக்கும். ஓகே 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 கைஸ், வந்து அடுத்து அந்த பெலூம் கேவ்ஸ் உள்ளே போகலாம். ஓகே, என்ட்ரன்ஸ் இங்கே தான். உங்களுக்கு ரைட் சைடில் தெரியுறது கேன்டீனு. ஆனால் மோஸ்ட்லி இப்போ இடம் வந்து இதில் ஆக்டிவில் இருக்காது. 10 மணிக்கு ஓப்பன் போட்டிருந்தாங்க. ஓப்பனில் தான் கேன்டீன் ஓப்பனில் இருக்கா? ஓகே ஓகே. வேறு இந்த சீட் பெல்ட்டு போடல அப்படின்னா கேன்னு கத்திட்டு கிடக்குங்க. மரம்லாம் பார்த்தீங்களா, ஒரு இலை கூட இல்லை, எல்லாம் கொட்டி போயிடுச்சு. அதான் இலையுது இருக்காலும் கொட்டிட்டு இந்த சைட்லாம் முளைக்குது. இந்த பக்கம் செடியே இல்லை. நாங்கள் போன தடவை வந்தப்போலாம் இதெல்லாம் அப்படியே பச்சை பசேலும் பசுமையாக இருந்துச்சுடா. சூப்பராக இருந்துச்சு. வியூ நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து அப்படியே தலைகீழ மாறிடுச்சு. கைஸ், அந்த கேவோட பார்க்கிங் வந்தாச்சு. ஆனால் இன்னைக்கு ஒன்றும் கூட்டம் இல்லைல்ல. நம்ம போன தடவை வந்தப்போ ஓரளவுக்காவது கூட்டம் இருந்துச்சு. இந்த வாட்டி கூட்டமே கிடையாது, யாருமே இல்லை. வெயிலாக இருந்தோன்னா யாரும் வரல போல. ஏதாவது நிழலா பார்த்து வண்டி நிப்பாட்டு போனுச்சு. அப்போதான் வந்து எடுக்கும்போது அந்த 2 வண்டிக்கு நடுவில் விட்டுருங்க. கைஸ், இதெல்லாம் இருக்குல்ல, இது வந்து ஆக்சிஜன் வந்து கீழே உள்ள அந்த கேவுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான டக்டு. பாருங்க, தெரியுதுங்களா? இந்த டக்டு நமக்கு, இந்த டக்டு வழியாக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சிஜன் வந்து நம்ம கீழே போகிற அந்த கேவுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இப்போ நம்ம நடந்து போகிற இடம்லாம் வந்து கேவ் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சரௌண்டிங்கில் ரொம்ப தூரத்துக்கு இந்த பைப் லைன் அங்கேக்கு எங்கே வச்சுருப்பாங்க, அங்கே ஒன்று அங்கெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். ஃபுல்லாக தெரியுதுங்களா? எல்லா இடத்துலையுமே வந்து இந்த சரௌண்டிங் ஃபுல்லாகவே அந்த அண்டர் கிரவுண்டு கேவ் இருக்குது. ஆல்மோஸ்ட் அந்த குணா குகை மாதிரி தான் இதுவும். என்ன டிக்கெட் வந்து பர் பர்சன் வந்து 70 ருபீஸு. காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணி ஈவினிங் வந்து 4:30 க்ளோஸ் பண்ணுறாங்க. எண்டிங் டைம் வந்து 5:30. டிக்கெட் கொடுக்குறது 4:30 மணிக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. எண்டிங் டைம் வந்து 5:30 வெளில வந்தோம். உள்ளே போனவங்கெல்லாம் இங்கே இந்த ரவுண்டாக தெரியுது இல்லை, அதுதான் வந்து என்ட்ரன்ஸு. இங்கே இதெல்லாம் வச்சுருப்பாங்க, அந்த மேப் வச்சுருப்பாங்க பாருங்களேன். இந்த வச்சுருக்காங்க பாருங்க மேப்பு. இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து கேவ் இருக்குது. பட் இதில் இந்த மார்க் பண்ணி ஒயிட் கலரில் தெரியுது இல்லை, இங்கே இருக்குது பாருங்கள், இந்த ஒயிட்டாக. இந்த அளவு வரைக்கும் தான் வந்து நம்மளை அலௌடு. இதுக்கு மேலாம் அலௌடு கிடையாது. லைட்டாக மார்க் பண்ணியிருக்காங்களே, இது வரைக்கும் தான் அலௌடு. பீப்புள் எவ்வளோ தூரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது அவுட்டு, வெளியில் உள்ள பகுதி. பெலூம் கேவ்ஸ். இந்த ஒயிட் மாதிரி மார்க் பண்ணியிருக்காங்களடா, அது மட்டும் தான். அந்த கேப், அந்த இதெல்லாம் ஃபில் கேப் இருக்குல்ல, அங்கெல்லாம் போவாங்களா? அது ஒரு இது மட்டும் தானா? அந்த ஒரு லைன், ஸ்ட்ரெயிட் லைனு அது மாதிரி வச்சிருப்பாங்களா? இல்லை எல்லாமே எங்கே அந்த ஒயிட் கலர் எல்லா இடத்துக்கும் போகலாமான்னு கேட்குறேன். எல்லா இடத்துக்கும் நீ போகலாம். அது வந்து நீங்கள் வந்து இப்போ என்ட்ரன்ஸுங்க இப்படி போயிட்டு லெஃப்ட் போய் இங்கே பதில் சுற்றி பார்த்துட்டு அது திரும்ப வந்து இந்த பக்கம் என்ன ரைட்டில் போகலாம். ஓகே ஓகே, என்ட்ரன்ஸ் இதுதான் கைஸ். V2 ரெஸ்ட் ரூம். ஆனால் உள்ளே போனோன்னா பயங்கரமாக இருக்கும். போன தடவைலாம் போயிட்டு வரும்போது வேர்த்து ஊற்றி அனத்துமான்னு கேட்குறது, பயங்கரமாக அனத்தும் இல்லை. நீ பாதி குளிச்சுட்டு வந்துடுவேன் பேர். ஓகே ஓகே, நாங்கள் அப்படியே உள்ளே போகலாம். ஓகே கைஸ், வாங்க அப்படியே உள்ளே போகலாம். படிக்கட்டு தான் இங்கேருந்து இறங்குறதுக்கு. ஃபுல்லாகவே அந்த ஆலோ பிளாக் இது தான், கடப்பாக்கல் தான். தெரியுதா? கடப்பாக்கல்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போக்கெல்லாம் தெரியுதா? இது ஆக்சுவலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல 1000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து தண்ணி ஓடி 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 உருவான கேவ் இது.
தண்ணி அரிச்சுக்கிட்டு ஓடும்ல. இது ஃபுல்லாவே கடப்பக்கல் தானே? ஆமாடா, கடப்பாக்கல் தான்டா. அந்த தண்ணி ஓடுது இல்லடா அடியில், அந்த ஊத்து மாதிரி ஓடும்ல, அந்த மாதிரி அரிச்சுக்கிட்டு போய் 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 உருவான கேவா இது. அதை டூரிஸ்ட் பிளேஸ் அதை வந்து அப்படியே கவர்மெண்ட் வந்து டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றி மக்களை வந்து டிக்கெட் போட்டு சுற்றி பார்க்க அலோவ் பண்ணுறாங்க. ஸ்மெல்லை பற்றியா? இல்லை, இன்னும் இறங்கணுன்னே பயங்கரமாக ஸ்மெல் அடிக்குதுப்பா. ஹீட்டாக இருக்கு, கூலிங்காக இருக்கு. கூலிங்காக இருக்கா? ஆமாம். சரிப்பா சரிப்பா. கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும். பாருங்க டாப் வியூ. இதா கைஸ் டாப் வியூ. ரெடி ஆகிடுது. அதுக்கப்புறம் அப்படியே உள்ளே போக வேண்டியது தான். பெலூன் கேவ்ஸ் ஹிஸ்டாரிக்கல் ஃபேக். The caves are natural and millions of year old. இதை வந்து ரிஸ்டோர் பண்ணது 1884 பண்ணியிருக்காங்க. அந்த ஃப்ளோர்லாம் எப்படி இருக்கு தெரியுதா? சென்டரில் ஒரு ஹோல்ஸ் மாதிரி இருக்கு பாருங்க. இங்கே ஃபுல்லாக இருட்டாக தெரியுது பார்த்தீங்களா? அங்கே ஏதோ மலைக்குள்ளே ஒரே ஒரு வெளிச்சம் வர மாதிரி தெரியுது. அங்கே ஒரு லைட் வச்சுருக்காங்க. இந்த பாறைலாம் தெரியுதா? இதெல்லாம் ரெடி பண்ணாங்களா உடைச்சாங்களான்னு தெரியலை. இந்த லைட் இருக்கிற இடத்த தவிர வேறு எங்கே காமிச்சாலும் ஃபுல்லாக வந்து இருட்டாக தெரியுது. இந்த பக்கம் பாருங்கள், செம்மையாக தெரியுதா? கலர் கலராக லைட்டெல்லாம் போட்டு. ஐ திங்க் வந்து அந்த அது என்ன கேவ்ஸு? பெலூன் கேவ்ஸ். இதுதான் பெலூன் கேவ்ஸ் இல்லை, இது பெலூன். அது போரா கேவ்ஸ் போனப்போ இப்படி தான் இருந்துச்சு. நம்ம அந்த போரா கேவ்ஸ் போன வீடியோலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதில் பிளேலிஸ்ட்டில் இருக்கும். ஆந்திரா இது அரக்குவேலி ட்ரிப்புன்னு சொல்லிட்டு அதில் அந்த வீடியோலாம் இருக்குது, பாருங்கள். செம்மையாக இருக்குல்ல? அந்த குழந்தை சொல்லுது பாருங்க, டிஸ்கோ லைட்டாக. நாங்கள் வரும்போது இந்த இடம்லாம் அப்படியே சேரு சகதியாக இருந்துச்சுங்க. ட்ரெயின்ஜி நம்ம லாஸ்ட் டைம் வரும்போது இந்த இடம்லாம் பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சு? சேரு சேராக இருந்துச்சு இல்லை, தண்ணி ஓடிக்கிட்டு இருந்துச்சு, சேரு சேராக இருந்துச்சு. இப்போ எப்படி இருக்குது பாரு, பார்க்கறதுக்கு வித்தியாசமாக இருக்குல்ல? அந்த படத்துல எல்லாம் அனிமேஷன் அந்த மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு. அதான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்களே அந்த மாதிரி இருக்குது. கைஸ், நம்ம இன்னும் போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரம் இருக்குது. நம்ம என்ன என்ட்ரன்ஸ்லேயே கதை பேசிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கோம். போன தடவை இந்த பக்கம்லாம் வரும்போதுரா தம்பி, இதெல்லாம் ஃபுல்லாக சேரு. இந்த கல்லுலேயும் ஃபுல்லாக சேராக இருக்கும். தலைவர் காலை சேத்துல வச்சுட்டீங்களா? ரிட்டர்ன் வரும்போது தலைவர் சேத்துல காலை வச்சுட்டாரு. ஒரு செமையா இருக்கு. இது மேலே பூசி இருக்காங்களே சிமெண்ட் வச்சு. இல்லைல்ல, பூசின மாதிரி தெரியல கைஸ். இது உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? எனக்கு உள்ள வந்து அந்த இடத்துல பாருங்க மண்ணு மாதிரி தெரியுது, ஆனால் மேலே சிமெண்ட் வச்சு பூசின மாதிரி தெரியுது. உடஞ்சிக்கிட்டு பண்ண மாதிரி தான் தெரியுது. ஆனால் இவ்வளோ தூரம்லாம் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைல்ல. கேட்டேன், இது எல்லாத்தையும் இது ஆடி ஒர்க் பண்ணாங்க. ஒர்க் பண்ண மாதிரிலாம் எனக்கு தோணலை. ஏன்னா இவ்வளோ தூரத்தெல்லாம் ஒர்க் பண்ண முடியாதுல்ல, கஷ்டம் இல்லை இந்த மாதிரி இடத்துலலாம். இருட்டில் நான் ஒன்றும் தெரிய மாட்டேங்க, அதனால் இப்படியே காட்டுறேன். இருட்டு ஃபுல்லாக இருட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஒன்றும் தெரியறதுக்கு கஷ்டம். ஏதோ சன்லைட் ஏதோ வருமா? சன்லைட்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. சன்லைட் வரும், மூன் லைட் வரும். அதை தான் சொல்கிறேன். இல்லைன்னா உள்ளே காற்று இருக்காது, இல்லை நிற்க முடியாதுல்ல உன்னால். அதுக்காக பார்த்தாலும் லைட்டு. நாங்கள் வரும்போது ஃபுல்லாக தண்ணி, மழை பெஞ்சுது. மழையெல்லாம் கிடையாது, பட் ஆனால் தண்ணி ஓடிக்கிட்டே இருந்துச்சு. சடன்னு தண்ணி இந்த படிக்கட்டெல்லாம் ஃபுல்லாக வடிஞ்சிச்சு. ஆனால் இப்போ பார்த்தா ஒரு சொட்டு ஈரத்தையே கூட காணும். என்னது? இப்படி போ, லெஃப்டில் போ, லெஃப்டில் போடா. எல்லா இடமும் ஒரே மாதிரி தாண்டா இருக்கும் டிசைன். அதான் அந்த நம்ம உள்ளே போயில அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம்ல, அதுதான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வீடியோவில் பார்த்த போனால் எல்லாம் கருப்பாக தெரியும், அவ்வளோதான். ஆமாம், இங்கே என்ன லைட்டாக போட்டிருக்கு ஃபுல்லாக. ப்ரோ வர ரொம்ப ஹாட்டா இருக்கு ப்ரோ. அதை தான் ப்ரோ சொன்னேன் நானும்.
வா சமானாலும் அடிக்குது தெரியுதா? சுல்லுன்னு அடிக்கிறாங்க, சுல்லு. வந்தோட துணியா இருக்கு ஒரே ஹாட்டா இருக்கு. ஏய் இங்கெல்லாம் உனக்கு ஏர் சர்க்குலேஷன் இல்லை பாரு. அந்த ஏர் சர்க்குலேஷன் இருந்த இடம் மட்டும்தான் உனக்கு கூலிங்காக தெரிஞ்சிச்சு. பாறையிலேருந்து அப்படியே தண்ணி சொட்டுண்டா தெரியுதா? சொட்டல அந்த இதா அப்படியே இருக்கு, ஈரப்பதம் இருக்கு. ஈரப்பதம் இருக்குது. அந்த இருக்கு பாரு அப்படியே இப்படி படிஞ்சது தான். மேலே படிக்கட்டு போகுது போல. ஆமா என்னாச்சு? பயமுறுத்துற மாதிரி ஓடி வரீங்க. ஓடி வரல. திக்கு இல்ல வச்சு வேர்த்தடா தண்ணி சொட்டுனதா? இல்ல தண்ணி தான்டா. இது ஃபுல்லாவே தண்ணி தண்ணி தான் ஈரப்பதம் இல்லைல்ல. ஐயா இங்கிட்ட இல்ல எப்படி போமா? இப்படி போயிட்டு வந்து இப்படி போகலாம். அது போயாச்சு. போயாச்சா? வாங்க சும்மா போய் பார்த்துட்டு வருவாங்க. வந்துட்டோம் புதுசா. நீ ஏற்கனவே நம்ம போயிட்டு வந்துட்டோம் தான், இல்லைன்னு சொல்லலை. இங்க போனா இன்னும் வருது. பரவாயில்ல வாங்க. ஒரு கிலோமீட்டர் தாண்டி வந்து ஒரு இவ்வளவு தூரம் வந்ததே அந்த இடத்த பார்க்க. நம்ம இது வரைக்கும் நம்ம போன இடத்துக்கு திரும்ப போனதே கிடையாது தெரியுமா? ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்திருக்கோம் போன இடத்துக்கு திரும்ப. வா டவல் எடுத்துட்டு வந்தா குளிச்சுட்டே போயிருக்கலாம்ல, அப்படி ஊத்துது வேர்த்து. என்னதுடா பாரு, பாறையெல்லாம் அப்படியே தண்ணி ஒழுகும் போது சுட்டு சுட்டு அந்த இதாகும்ல, அப்படியே படிஞ்சு போய் படிவமாயிடுச்சு பாரு. இங்க பாரு, நான் இன்னும் ஈரப்பதம் இருக்குண்ணா. அதான்டா சொல்றேன், இன்னும் ஈரம் இருக்கதான்டா செய்யும். இந்த தண்ணி வடிக்குதா தெரியுதா? இப்படிவா நில வெளிச்சம் தரல, ஈரமா இருக்கா? நம்ம மேலேயே இவ்வளவு ஈரம் இருக்கும்போது இதுல எவ்வளவு ஈரம் இருக்கும்? இந்த மாதிரி தான்டா சேரு மாதிரி இருந்துச்சு போனது. இப்ப சேரா இருக்கு பாருங்க. இந்த மாதிரிதான் சேரா இருந்துச்சு நாங்க போன தடவை வந்தப்போ. இதுல இருந்து வடிஞ்சு தான் இந்த மாதிரி. இப்ப இந்த பாறை வடிஞ்சு கரைஞ்சுதான் இந்த மாதிரி இருக்கு. புரியுதா உனக்கு? இந்த பாறை இருக்குல்ல, தண்ணி சொட்டும் போது வடிஞ்சு இது அப்படியே கரைஞ்சு அப்படியே வந்து படிவம் மாதிரி ஆயிடுது. அது ஒரு ஷேப்ல கொண்டு வந்து அதுவே வந்துடுது. இவ்வளவுதான் லாஸ்ட்டு. இல்லை என்ன இருக்கே, எங்கேயும் போகுதுடா. எங்கடா போகுது? போன வாட்டி ரொம்ப கொலன்னு இருந்ததுனால பாதி இடத்துக்கு போகல போல நாங்கள். இந்த அளவு தண்ணி சொட்டுது. சொட்டுதுன்னு எவ்வளோடா இங்கே பாரு, இருப்பா ஃபுல்லாக ஈரமாக இருக்குடா. வலிக்குதே பார்த்து இருந்தேன். நேரம் பொழந்துக்கிட்டு கீழே விழுந்துருப்பேன். ஐயா வலி இருக்கா? அவ்வளோதான் இந்த இடம். இங்க பாரு, அந்த பக்கத்துக்குள்ள வெளிச்சம், இந்த பக்கம் வலி இருக்கு. வலிக்குதுடா, பார்த்து விழுந்து தொலைஞ்சிடாத. இல்ல ஜி, அவ்வளவுதான் ஜி, மறைவா இருக்குது. அது விஷால் மாதிரி ஆளுக்கு யூஸ் ஆகும் ஃபியூச்சர்ல. குழந்தைங்களை கூப்பிட்டு வந்து போட்டோஸ் எடுக்கிறதுக்கு சொன்னேன்டா. அந்த அங்க இருக்கு பாரு, அங்க மாறி மாறி வருது பாரு ரோஸ் கலர். இது ஒரு மண்டபமா? இந்த ஆக்சிஜன் காத்து வர ஆக்சிஜன் இதையே பிடிங்கி கீழே போட்டிருக்காங்க. ஆக்சிஜனுக்கு என்ன வரும்? என்னங்களா அதெல்லாம் ஆக்சிஜன் பைப் வரும்ல, அது காணுங்க. ஆனால் அந்த மிஷினை மட்டும் பிடிங்கி கீழே போட்டிருக்காங்க. மோசமா ஹாட்டா இருக்குது கைஸ். எப்படி வேர்த்து ஊற்றுதுன்னு பாருங்க, வெளிச்சத்தில் தெரியலையோ? அப்போ பயங்கரமாக வேர்த்து ஊற்றுது. எனக்கு வெளிச்சத்தில் காட்டுறேன் பாருங்க, தெரியுதா? ஃபுல்லாக வேர்த்து ஊற்றுது, தரன்னு. உள்ள சுத்தமாக காற்றே இல்லை. குழந்தைங்க பெரிய வயசானவங்களாம் வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். என்ட்ரன்ஸில் அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பார்த்துட்டு அப்படியே போயிடலாம். பட் ரொம்ப டீப்பாக உள்ளே வர்றது அந்தளவுக்கு ஹெல்த்தியாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பாதி ஆக்சிஜன் மிஷின்லாம் உள்ளே கலண்டு கிடக்கு. இதுங்க மென்டலி எங்கே வந்தாலும் போட்டான்னு ஃபோட்டோ எடுங்க. இந்த சட்டையெல்லாம் பாருங்கள், தெரியுதா? ஃபுல்லாக நனைஞ்சு போயிடுச்சு. குளிச்சாச்சு. பாறையெல்லாம் அப்படியே ஸ்கொயராக கட் பண்ணியிருக்காங்க பாருங்க. பாறையை வலி உருவாக்குறதுக்காக அப்படியே கட் பண்ணியிருக்காங்க. கட் பண்ணி எடுத்து அப்படியே ஓரமாக போட்டாங்க. இந்த பக்கம் ஃபுல்லாக வெட்டியிருக்காங்க பாருங்க. இந்த பக்கம் ஒரு வழி இருக்கு, வாங்க இங்க போய் பார்த்துட்டு வரோம். நடுவில் அங்க ஒரு இன் இருக்கு. இங்க இதெல்லாம் போகலாம், வரப்ப பத்தலாம் சொன்னாங்க. வரையில போவோம்னு சொல்லிட்டு போனோம்ல.
அந்த பாதை இதுவும் ஆல்மோஸ்ட் ஒரு டெட் எண்டு தான் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம அந்த சொன்னா அந்த பிட்டு பிட்டா இருந்துச்சுனா ஸ்பேஸ் ஒயிட் கலரே அதான் போயிட்டு ரிவர்ஸ்ல வரையில ஒரு பிட்டு ஒன்று உள்ள போச்சு இல்ல, அதுன்னு நினைக்கிறேன். இங்கெல்லாம் சில்னஸ் இருக்குல்ல, இங்கெல்லாம் நல்லா தான் இருக்குது. இங்கெல்லாம் பிரைட்டா இருக்குண்ணா. என்னது பிரைட்டா இருக்கு? ஒயிட் லைட் வச்சிருக்காங்கடா ஃபுல்லா. அது ஃபுல்லாவே ஒயிட் லைட். ஒரு டிஃப்ரென்சியேஷன் காட்டணுங்கிறதுக்காக கலர் லைட்லாம் வச்சு அட்ராக்டிவாக குழந்தைங்கலாம் வருதுங்களா, அவங்களுக்கெல்லாம் ஒரு இதை உருவாக்குறதுக்கு தான். அந்த மாதிரி மாடுங்களுக்கு தான் ஒயிட் லைட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, வீடியோ எடுக்கிறதுக்கு. அது நீங்கள் நம்ம கலர் லைட்டில் தானே போய் ஃபோட்டோ எடுக்கிறோம். ஒயிட் லைட்டாக ஃபோட்டோ அப்புறம் ஒயிட் லைட்டே வச்சா என்னங்கிறேன். ஆனால் ஒயிட் லைட் வச்சா பிரைட்டாக தெரியும் எல்லா இடமும் பார்க்கறதுக்கு. அப்போ என்னடா போய்கினே இருக்குது. ஒரு ஜூஸ் கடை போட்டா வராம போறோம்னா குடிச்சிட்டு போகலாம் ஜூஸ் வாங்கி. இங்க எப்படி சொல்றதுன்னா சாட்டர்டே சண்டே இந்த வீக்கெண்ட்ஸு ஹாலிடேஸ் தாண்டா கூட்டம் இருக்கும். இந்த மாதிரி சாட்டர்டே இன்னைக்கே என்ன கூட்டம் இருக்குது, பெருசா கூட்டம் இல்லை. இந்த பீஸ் எடுத்துப்போம் போயிட்டு அடையாள சின்ன இது பாறையை எடுத்துக்கிட்டு அடையாளமா எடுத்துக்க போராட்டத்துல எல்லாம் கல் எடுத்துட்டு சரி. ஆனால் அதெல்லாம் ஒரு ஹேபிட்டா வச்சிருக்காங்கடா பல பேர், மண்ணு கல். தோனியே போயிட்டு ஸ்டெம்ப் பிடிங்கிட்டு போயிடுவாரு ஒவ்வொரு மேட்ச் ஈவினிங் போனப்ப. அப்படியா? கிரிக்கெட் அப்படியே ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, ரொம்ப ஃபேட்டா இருக்கவங்கலாம் போக முடியாது போல, அந்த அளவுக்கு இருக்குது. அதுதான் சொல்றது அப்படியே ஒரு எலும்பெலும்பா இருப்பாரு ஒரு கண்ணா. அவரு சொல்றாரு காத்தடிச்சதுன்னா பறந்துருவாரு. குச்சி அப்ப கூட குச்சி வச்சுதான் நிப்பாட்டுவேன். பாருங்க இவ்வளவு மெலிஸ் போயின்னே இருக்குங்க. பிரவீன்ஜி நம்ம போன வாட்டி இங்கெல்லாம் வரவே இல்லை ஜி. திரும்ப போறதுக்கு வழி பார்த்து வச்சுக்கீங்களா, எங்கேயாவது போய் மாட்டிக்கிட்டு முழிக்க போறோம். கூகுள் மேப் போட்டு விளையாடுறோம். கூகுள் மேப் நெட்டே ஒர்க் ஆகுதுடா வெண்ண கிடைக்காது. எங்கடா போகுது இந்த பாதை? போகுது போயின்னே இருக்குது. லைட் எல்லாம் போட்டிருக்காங்க, அதனால பயம் இல்லாம போலாம். அந்த லைட்டை ஃபாலோ பண்ணி போனா நம்ம வந்துடலாம். உள்ளே சுத்திக்கிட்டு நிக்க போறோம். அப்புறம் டப்புனு காடு மேல நிற்கும். எப்படி எங்க போயிட்டு இருக்கோனே தெரியல. அப்படியே நம்ம ஊருக்கு வரா இருக்கேன்னு பாருங்க. நோண்டிக்கிட்டு போறீங்களா? எனக்கு தெரிஞ்சு எங்கேயோ வந்து மாட்டிக்கணுமா? இந்த ரைட்டு போனா லெஃப்ட் போனா எழுதிருக்காங்க பாருங்க. லெஃப்ட் போனா வெளியிலையா? அப்படிதான் நினைக்கிறேன். நம்ம வரும்போது ஒரு வழியா வந்தாங்களா, இந்த பக்கம் இதுக்குள்ளதாங்க போய் அவுட் போகணுமா? ஐயா இன்னும் இருக்கு, வாங்க சுத்தி பார்த்துட்டு போவோம். இங்க போய் சுத்தி பார்த்துட்டு வந்து இங்க போயிட்டு வந்து இப்படி மேல போகணும் போல. எது வந்து ஆட்டா இருக்கும் போய் பார்த்துட்டு. இங்க கொஞ்சம் வழி இருக்கு, இங்க என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வருவோம் போய். பாரு இதையா இதெல்லாம் நாங்க ஒரு பாருங்க விளையாட மாதிரி வீடியோ எடுத்துருக்கீங்களா? பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கண்ணா, ஒரு பாருங்க கேப்டன் நிற்குதுண்ணா. கொஞ்சம் விட்டா வீடுங்க நல்லா பாருங்க. அந்த கேப் ஆரங்கல்ல கேப் நிப்பாப்ல. ஆமாங்க எப்படி நிக்குது பாருங்க. இந்த ரெண்டு கல்லுக்கு நடுவுல நிக்குது. எங்கடா இந்த பக்கம் வேற பாதை போகுது? நாங்க சுத்தினால ரெண்டுமே இன்னுதான். ரெண்டும் உள்ள போறதுக்குன்னா போனோமானே தெரியல, எங்க போறோன்னே தெரியல. வாங்க கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்றேன். ஓகே பாத்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க, இதுல இருந்து உண்மையிலேயே ரெஃப்ரெஷ் ஆனவன தான் கொஞ்சம் மாதிரி. ஓகே கைஸ், இதோட இந்த இடம் முடிஞ்சிருச்சு. ஃபுல்லாக லைட் எல்லாம் ஒன்றுமே இல்லை, அதனால அப்படியே திரும்பி போயிடலாம், ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஏற்கனவே இன்னும் வழி தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்க, இது ஃபுல்லாக இருட்டாயிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால நம்ம இப்படியே கம்முன்னு போயிடுறது தான் நல்லது. ஓகே கைஸ், இங்கே வந்தோடனே லெஃப்ட்டு போயிட்டு வந்தாச்சு.
இப்போ இந்த பக்கம் ரைட்டில் கொஞ்சம் பிளேஸ் இருக்குது. சரி அப்படியே அதுவும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்துடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கெல்லாம் வந்து நல்லா காற்று வருது. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே தான் பார்க்கிங் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பார்க்கிங் பக்கத்தில் தான் இந்த பாருங்களேன் பயங்கரமாக காற்று வருது பாருங்க. காற்று எப்படி அடிக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இருட்டில் ஒன்றும் தெரில நான். இந்த பக்கம் வழி போய்கிட்டே இருக்கு. கண்ணு கட்டின தூரம் போகுது தெரிதா. வந்த வழியா இல்லை இது சுற்றி பார்க்குற இடம். ஆனால் இந்த இடத்துக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி டைமில் வந்தால் நல்லா இருக்கும். மார்ச் ஏப்ரல் அந்த டைமில் தான் நல்லா இருக்கும். ஏன்னா மற்ற டைமில் வரும்போது ஃபுல்லாக ஈரமாக இருக்காங்களா சதன்னு இருந்தாலும் பிளாக் பண்ணிடுறாங்க போல். கைஸ் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோப்ரோ ஆஃப் ஆகிடுச்சு. அதனால் ஃபோனில் தான் விளாக் எடுக்கிறேன். ஸோ இதுக்கு கீழே வந்து ஏதோ பாதாள கங்கான்னு சொல்லிட்டு போங்க அப்படின்னு ஒருத்தவங்க போகிறாங்க, அட்வைஸ் பண்ணிட்டு போனாங்க. இது கீழே ஏதோ பாதாள கங்கான்னு சொல்லிட்டு போனாங்க. ஜி போகலாமா? இப்போ தான் ஒருத்தங்க ரெண்டு பேர் வந்துட்டு போனாங்க. என்னடா இது செம்ம ரிஸ்கியாக இருக்கு. படிக்கட்ட பாருங்க. இடமும் சின்னது. அம்மா டம்முன்னு இடிச்சுக்கிட்டோம்பா, பார்த்து வாங்கப்பா. ஏய் கால் வைக்க முடியல, இது இறங்கவே முடியல. எப்படி ஏற போறோம்னு தெரியல. பாருங்க. ஆமா இந்த பக்கம் வழி போகுது, இந்த பக்கம் வழி போகுது. அந்த பக்கம் அவுட்டுன்னு போட்டிருக்கு அந்த பக்கம் போறதுக்கு. நம்ம இங்க போய் பார்ப்போம். இது ஏதோ இங்க ஒரு பாதை போகுது, போய் பார்ப்போம். இங்கதான் ஏதோ பாதாள கங்கான்னு சொல்லிட்டு. ஆமா ஜி தண்ணி இருக்குச்சு, வேற லெவலு வேற லெவலு. ஆனா குனிஞ்சேதான் வரணும். வாவ் தண்ணி செம காத்து. மேலையெல்லாம் வலி போகுது பாரு. மீன்லாம் வலி போகுது. ஒரு பாதை தண்ணி எப்படி இருக்கு? டேஸ்ட் பண்ணி பாருங்க. என்ன பண்ணி வச்சுட்டு போனா டேஸ்ட் பண்ணி பாருங்க. பார்த்து போங்க போங்க. நீலா போங்க போலாம். போயிட்டு போயிட்டு அவ்வளோதான், அப்படியே வெளில போயிடலாம். ஓகே கேஸ், அப்படியே வெளில போக வேண்டியது தான். அவுட்டு வந்தோம் அந்த பார்த்து தானே. ஓகே சுற்றிக்கிட்டு வருதா? ஓகே அவுட் வந்துருச்சு, போகலாம். கைஸ் இந்த கல் பார்த்தீங்களா, ரெண்டு பாறைக்கு நடுவில் இருக்குது. எப்போ உழுவுலாம் தெரியாது. இந்த பாறை கரையும் போது இந்த சைடில் இருக்க இந்த இடம் பாறை கரையும் போது இந்த இடம் கரைஞ்சிருச்சுன்னு அப்படியே இந்த பாறை கீழே விழுந்துடும். அந்த மாதிரி தான் இருக்குது. எப்போல்லாம் அது ஆகும்னு தெரியாது. பாருங்க லைட்டே இல்லை, செம்மையாக இருக்குல்ல. இங்கே தான் அடம் பிடிக்கிறானுங்க. ஏதோ சந்து பொந்துக்குள்ள எல்லாம் போகுது. அம்மாடி பயங்கரமா இருக்குது. இது மேல எகிரி குதிச்சு போகணும். ஆமா என்ன காப்பாத்துங்க. அதான் 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 இதுலயே காலை கீழே விட்டுறாதீங்க, இறங்குச்சு. வாடா இறங்குடா, ரிஸ்க் எடுக்க வேணாம். அப்படியே குதிச்சு நம்மளும் போயிட வேண்டியதா. இல்ல இல்ல வேணாம் வேணாம், ஆமாடி நான் குதிச்சிடறேன். அவ்வளோதான், அப்படியே வெளில போவாங்க. ஏம்மா ஏம்மா எம்மாடி எம்மாடி பயங்கரமாக இருக்குது. பாறையெல்லாம் எனக்கு ஏதோ ஒரு ஆர்ட் மாதிரியே தெரியுதுங்க. வடிவமைச்ச இயற்கையாக உருவாக்கின ஆர்ட்டு செம்மையாக இருக்குதுப்பா. இந்த மனுஷங்கள்லாம் கொத்தி வச்சுருப்பாங்கல்ல பழங்காலத்து சில விஷயங்களை, அந்த மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு.
இந்த தரை இதெல்லாம் பாருங்களேன், ஏதோ மனுஷன் தரை போட்ட மாதிரி இருக்கு இந்த மேலே சைடு எல்லாம். அது ஒண்ணுல ஃபினிஷிங்கா இருக்கு பாருங்க. அதுதான் ஃபுல்லா ரெடி பண்றாங்களா? ஏய், கட் பண்ணி பாதைக்காக உடைச்சி எடுத்ததா இருக்கும், இல்ல தண்ணி வடிகிறதுக்காக உடைச்சி விட்டதா இருக்கும். தெரியல என்னன்னு. கைஸ், இந்த மேலேருந்து காற்று வரதுக்கான அந்த ஹோல்ஸ் தெரியுதா? இது வழியாக தான் காற்றை உள்ளே புஷ் பண்ணுறாங்க. பார்க்கறதுக்கு நிலா மாதிரி தெரியுதுல்ல? நைட்ல நிலா வரும்ல, அது மாதிரி. அதான் கைஸ், ஆல்மோஸ்ட் அகைன் பேக் ஆன் என்ட்ரன்ஸ் ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துட்டோம். உண்மையிலேயே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா போன தடவை எங்களால் இவ்வளோ தூரம்லாம் போக முடியலை. இந்த தடவை இன்னும் டிஃப்ரெண்ட்டான இடம்லாம் போனோம். போன தடவைலாம் தண்ணி ஒழுகிட்டு இருந்தது, அதான் சேரும் சகதியமாக இருந்ததுனால பல இடத்த பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை. என்னதுடா? நீ வந்ததுனால தான் வீட்டு வந்துட்டோம். கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அது அப்படியே பார்த்தீங்கன்னா மேலே ஹோல்ஸ் தெரியும். டாப் எங்க வவ்வால்? ஆமாண்டா, வவ்வால் பாரு. எப்படி தொங்கிட்டு இருக்கு பாருங்க. அழகா இருக்கு. குட்டி ஜூம் பண்ணிடுங்க. ஓடிடுங்க. சொல்றேன், ஜூம் பண்ணி எடுத்தா ஒண்ணு மட்டும் நமக்காக நிக்குது. குறுக்கு அந்த கௌசிக் வந்தா அது இப்படி பாக்குது பாருங்க. ஏய், என்னடா அமைதியா இருக்கணும். ஓகே, அப்படியே மேலே போகலாம் கைஸ். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இல்லைங்க, நிலைமையை பார்த்தீங்களா? உள்ள காற்றே இல்லை, ரொம்ப கொடூரமாக உள்ளது. செம்ம நடந்து மூச்சு வாங்குது, ஏத்து ஒழுகி உடம்பு ட்ரை ஆகிடுச்சு. ஓகே கைஸ், பார்த்தீங்களா பெலும் கேவ்ஸு வந்தாச்சு. ஓரளவுக்கு சுற்றி பார்த்துட்டோம். நமக்கு அந்த ஃபுல்லாக தெரியுறது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நம்ம நடந்து உள்ளே போயிட்டு வந்த பகுதி தான். என்ன மூச்சு வாங்குதுன்னு பார்க்குறீங்களா? அவ்வளோ தூரம் நடந்தது காற்று இல்லாமல் உள்ள ஒரு மாதிரி பாடி ட்ரை ஆகிடுச்சு. ஒரு புத்துணர்ச்சி ஆயிடுச்சு. வெளில வந்தோன்னா அந்த மரத்துக்கு கீழே நின்னோமா, பயங்கரமாக காற்றடிக்குது. அப்படியே ரிலாக்ஸாக இருக்குது. அதான் கொஞ்சம் நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கிளம்புவோன்னு நினைக்கிறேன். ஓகே, இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.